நான் தாமோதரன். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம பார்க்கறது வந்து யுஎஸ். ஒரு வழியா நரேந்திர மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போய் இறங்கியாச்சு. அமெரிக்காவில் ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தியாச்சு. இந்த பேச்சுவார்த்தை வந்து இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. டேரிஃபு. இந்த டேரிஃபை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விட்டு கொடுக்கல. இந்த டேரிஃபை ஏன் அவர் விட்டு கொடுக்கல அப்படின்னா, இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். யுஎஸ்க்கு இந்தியா ஏற்றுமதி அதிகமாக பண்ணுது, இறக்குமதி கம்மியாக தான் பண்ணுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 லட்சம் கோடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு விதிக்கக்கூடிய அதிகபட்சம் நம்ம பார்த்தோம்னா 194% டேக்ஸ் வந்து ரெடிமேட் ஃபுட்ஸுக்கும், 188% டேக்ஸ் வந்து டைரி ப்ராடக்ட்ஸுக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து போடுறத வந்து தவிர்க்க முடியாது. அதனால இந்த விஷயத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டாரு. சரி, என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது? இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பிரச்சனை, அதே மாதிரி பாகிஸ்தான் பிரச்சனை, ஸ்ரீலங்காவில் சைனீஸ் வந்து கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, மால்தீவ்ஸில் சைனீஸ் ஆதிக்கம் இருந்ததை ஓரளவு இந்தியா வந்து கண்ட்ரோல் படுத்தி இருக்குது. இப்போ சமீபத்தில் பிரச்சனை அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துட்டாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றதை நீங்கள் பண்ணிக்கலாம், இதில் யூஎஸ் தலையிடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, சைனா டெவலப் ஆகிட்டு வர்றப்போ இந்தியாவுடைய ஏர் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை வென் கம்பேர்ட் வித் சைனா. அதனால் சைனாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து F-35 ஏர்கிராஃப்டை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த F-35 ஏர்கிராஃப்ட்ன்றது வந்து வெரி லேட்டஸ்ட் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டு, ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்டு. ரேடாரில் வந்து இது வந்து தென்படாது. இந்த ஏர்கிராஃப்டை துருக்கி கேட்டு கொடுக்கல, தாய்லாந்து கேட்டு கொடுக்கல, சைனா முக்கியமாக அவங்க கேட்டு வந்து கொடுக்கல. பட் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதனுடைய காம்படிஷன் Su-57 இந்த ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ரஷ்யா நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இங்கே ஒரு சின்னதாக ஒரு டீவியேஷன். ரஷ்யாவில் வந்து Su-57 அதை வாங்கலாமா, இல்லை அமெரிக்காவுடைய F-35 வாங்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு பழைய கதையை வந்து பார்ப்போம். மன்னர் ஷா, அது ஒரு பொம்மை அரசாங்கமாக அவரை வச்சு ஈரானில் யுஎஸ் வந்து கண்ட்ரோல் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து புரட்சி பண்ணி கொமேனி வந்துட்டு ஒரு மத ஆட்சியை வந்து ஈரானில் நிறுவுறாரு. இந்த மன்னர் ஷா காலத்தில் ஏகப்பட்ட யுஎஸ் ஏர்கிராஃப்டை யுஎஸ் கிட்ட இருந்து அவர் வாங்கியிருந்தார். இந்த ஆட்சி மாற்றத்தின் போது வந்துட்டு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் யுஎஸ் வந்துட்டு ஈரான் மேலே விதித்து எந்த ஒரு பொருளுமே வந்து கொடுக்கல. அதனால் அங்கே இருந்து வாங்கின ஏர்கிராஃப்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய நட்டு போல்ட்டு, இன்ஜினு, ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கல. இதனுடைய உச்சபட்ச விபரீதம் என்னன்னா, ஈரான் பிரசிடென்ட் போன ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அவர் இறந்தாருன்ற விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். பட்டு இது வரைக்கும் ரஷ்யா இந்தியா மேலே வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து பண்ணதில்லை. ஆனால் அமெரிக்கா இந்தியா மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸு போட்டிருக்கிறாங்க. இப்போ F-35 வாங்கி ஃபியூச்சரில் எக்கனாமிக் சாங்ஷன்ஸில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுக்காம போயிட்டா, ஸோ இந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெக்னாலஜி வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக போக எந்த அளவில் வரும்ன்றது நமக்கு தெரியும். மோரோவர் வந்து அமெரிக்காவில் மோடியை சந்தித்த இன்னொரு முக்கியமான நபர் வந்து எலான் மஸ்க்கு. ஸோ அதனால் எலான் மஸ்க்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். உதாரணமாக எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் அந்த இதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் அந்த நிறுவனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக குறித்து வச்சுங்க. எலான் மஸ்க்கு விற்கக்கூடிய டெஸ்லா கார்
இது வரைக்கும் வந்து அதை உள்ளே வரவிடாமல் டேக்ஸ் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருந்த இந்தியா இப்போ ஆட்சி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டெஸ்லா கார் வந்து இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா இல்லை வந்து அங்கேருந்து வந்து கம்ப்ளீட்லி நாக்டு டவுன் யூனிட்டாக சிகேடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இறக்குறாங்களான்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து 5Gயில் என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்பானிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி 6G இன்டர்நெட் சர்வீசஸ் இது வந்து ஸ்டார்லிங்க் வந்து வேர்ல்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கம்பெனி வந்து எலான் மஸ்க்கு சொந்தமானது. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் கம்பெனி இந்தியாவுக்கு விரைவில் வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷன்ஸ் ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் கொடுக்குன்றது வந்து உறுதியாக நம்ம வந்து நம்பலாம். நன்றி.